ஆழ்ந்த உறக்க நிலைய எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா இதுதான் அவஸ்தாது கேட்கிறாரு. அப்ப அந்த கேள்வியிலிருந்து விளங்கிக்க வேண்டிய முதலாவது விஷயம், ஆழ்ந்த உறக்க நிலையில எங்க நாம அமைஞ்சிருந்தோம்ங்கிறத நாம அறியாம இருக்கிறதால, அறிய வேண்டி இருக்கிறதால அதான் அறிவாயாண்டு நம்மளுக்காக என்ற ஒரு அர்த்தம் இன்னைக்கு வரும். இல்லாடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்ந்த உறக்க நிலையில எங்க நீ அமைந்திருந்தாய் அறிவாயா, விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இருப்பதை நீ அறிவாயா என்று அடுத்த வரியில கேட்க. விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இருப்பதை நீ அறிவாயா என்று கேட்காக. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நாம அமைஞ்சி இருக்கிற அந்த நிலையை அறிய முற்படும் போது அறிகிறமண்டா, அறிகிற நிலை வருமண்டா, ஏக வியாபகமா விழிப்பாக இருக்கிற அந்த உலகமாக நாம இருக்கிறத அறிய வேண்டி வரலாம், அறிய வேண்டி வரும். ஏண்டா அகிலமே 100ஆக மாறிவிடும் என்று சொல்றாங்க. அப்ப நான் நேற்று சொன்ன விஷயத்துல அந்த உதாரணம் காட்டின விஷயத்துல அபூபக்கர்னா, இப்ப நான் உங்களுடைய ஏரியாவை விளங்கி கொள்றேன்டா, நீங்க இருக்கிற வீடு, நீங்க இருக்கிற சூழல், எத்தனை பக்கத்துல யார் இருக்கா, முன்னுக்கு ரோட் இருக்கா, உங்களோட வளவுக்குள்ள மரம் நிக்கா, உங்களோட வீட்டை எத்தனை ரூம் இருக்கீங்க, நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, இப்படி பல விஷயங்களை நான் தெளிவா உண்மைக்குண்மையாக எந்த கண்ணால கண்டு உறுதியா விளங்கி கொள்றேன்டா, அனுபவ ரீதியா. கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, கேட்டா எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா நீங்க சொல்றத கொண்டு நான் எங்க எப்படி விளங்குவேன்டா, அனுபவ ரீதியா விளங்காம கற்பனையில என்ன செய்வேன், இப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ, ரோட்டு இந்த சைட்ல இருக்குமோ, கதவு இப்படி சைட்ல போட்டிருப்பாளோ, மரம் இன்னதுல நிக்குமோ, ரூம் இத்தின இருக்குமோ, இப்படி ஒரு வகையான ஒரு கற்பனையோட தானே நான் நீங்க சொல்றத விளங்கி எடுப்பேன். நீங்க சொல்றத வச்சு நான் விளங்குற இடத்துக்கு முயற்சி எடுக்கிறேன்டா, நான் என்ன செய்வேன், கற்பனை தான் பண்ணணும். கற்பனை பண்ணி அப்ப மொத்தத்துல அபூபக்கர் நான் சொல்ற அந்த ஏரியா, அந்த சூழல் இப்படித்தான் இருக்கும் என்று நான் ஒரு கற்பனையோட உருவாக்கிடுவேன். இது நீங்க சொல்றதால நான் கேட்கறதால ஏற்படுற ஒரு விஷயம். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையை நீங்க அறிய முற்படுற போது, அறிங்கேன்னு நான் சொல்லி உங்களுக்கு தரக்குள்ள நீங்க இப்படித்தான் அந்த நிலையையும் என்ன செய்வீங்க, உங்களோட அறிவு பக்குவத்துக்கு ஏற்ப ஒரு கற்பனையோட நாம என்ன செய்யறோம், இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று தனக்கிட்ட என்ன செய்யறோம், உருவாக்குறோம். உருவாகுது இல்லையா, இது இயல்பு, இது இயற்கை. அப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொல்லி உங்களோட ஏரியாவை, உங்க இருக்கிற சூழலை நான் கற்பனை பண்ணினத இல்லாம, நான் கற்பனை பண்ண அந்த கற்பனையை விட்டு நீங்கி சொந்த அனுபவத்தில பெறுறேன்டா, சொந்த அனுபவத்தில ஹக்கா உணர்றேன்டா, உண்மைக்குண்மையாக எனக்கு தெரிய வாரேன்டா, நான் என்ன செய்யணும், நான் இங்க இருந்து டிக்கெட்டை போட்டு பிளைட்ல ஏறி இந்தியாவுக்கு வந்து உங்களோட ஏரியாவுடைய வந்து ஒரு கதிரையை போட்டு இருந்து அவங்களோட சூழல்லையே நடமாடி இப்படித்தான் இருக்கண்டு என்ற சொந்த அனுபவத்துல நான் பெற்றுக்கொள்வேனா இல்லையா? அப்படி சொந்த அனுபவத்துல நான் அந்த சூழலை, அந்த வீடை, அந்த ஏரியாவை, அந்த ரோட்டை, அந்த கதவை, அந்த மரங்களை எல்லாத்தையும் சொந்த அனுபவத்துல பெற்றுக்கொள்ற அந்த நேரம், அந்த நேரத்தில நான் கற்பனை பண்ணினதெல்லாம் என்ன என்ன நடக்கும், கற்பனை பண்ணதெல்லாம் சரியில்லைங்கிறது தெரியும். நான் இப்படித்தானே நினைச்சேன், உடனே உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் இப்படித்தான் நினைச்சேன், ஆனா இப்படி இருக்கேனே, இல்ல நான் இப்படித்தானே யோசிச்சேன், இப்படி இருக்கேனே, இத்தனை அடி ரூம் தான் நினைச்சேன். நான் சரி இது பெரிய ரூம் என்ன, விசாலமான ரூம் என்ன, ரோட்டை நான் 10 அடி ரோட்டு தான் நினைச்சேன், இது 25-30 அடி ரோட்டேனே. அப்ப இப்படி சொந்த அனுபவத்தில அந்த சூழலை நான் விளங்குறேன்டா, முதல் நான் என்ன செய்யணும், அந்த சூழலுக்கு வரணும். இப்படி அந்த சூழல் அந்த ஏரியாவுல வந்து இருந்து அந்த தரிச்சு இருந்து அதை விளங்குறத்திலையும் அந்த ஏற்றத்தாழ்வி, அது எப்படி என்றா, நான் ஒரு 5 நாள் நின்றுடா என்ன செய்வேன் அபூபக்கர், நானா
ஒரு 5 நாளைக்கு எப்ப அனுபவத்தை பெறுவேன். ஆமா. ஒரு 50 நாள் நின்றுடா பக்கத்து ஏரியாவை இல்லையா, பக்கத்து ஏரியா, மெயின் ரோட், பஜார், எத்தனை வீடு இருக்கி, யார் யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்க அவங்க அறிமுகமாகி ரோட்ல போற வாரக்காக்கெல்லாம் பழக்கமாகி இப்படி ஒரு 5 வருஷம் இருந்தா இன்னும் தீவிரமா முழு விவரங்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி ஆழ்ந்த உறக்க நிலையிலே ஏகமாக நான் இருக்கிற அந்த இருப்பு நிலைய இப்ப நான் செல்லக்குள்ள ஆரம்பத்தில எப்படி நாம எடுக்கோம், எல்லாரும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இப்படி உணர்வோமோ, அப்படி விலகிக் கொள்ளுவோமோ என்ற ஒரு கற்பனைய வளருதா இல்லையா? கற்பனை வளருது. கற்பனை வளர்ந்து அந்த கற்பனை மாதிரி, நான் கற்பனை பண்ணின மாதிரி அடுத்த கட்டம் என்ன செய்வோம்? அந்த அனுபவத்தை எதிர்பார்ப்போம். கற்பனை பண்ணின மாதிரி அந்த அனுபவம் கிடைக்கணும் எதிர்பார்ப்போமா இல்லையா? எதிர்பார்ப்போம். இப்ப ஒஸ்தாது சொல்றாங்க, களிமா பொருளை கருத்திருத்தி கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்தால் கற்பனை உலகு மறையுமா? கற்பனை உலகு மறைஞ்சிடும். அப்ப கற்பனை பண்றது மறைஞ்சிடுமாங்க. அந்த கற்பனையாக நாம அதை உருவாக்கினமே ஒரு உலகத்தை, இப்படித்தான் அப்படித்தான், அதெல்லாம் மறைஞ்சிடுமா? அது மறைகிறதுக்கு காரணம் அமைதியது களிமா பொருளை கருத்துக்கு எடுக்கணும். அப்படி என்றா உங்களோட அறிவு பக்குவத்துக்கேற்ப ஏகத்தில தரிச்சிருக்கணும். களிமா பொருள் ஏகத்தை கருத்துக்கு எடுக்கணும். ஏகத்தை கருத்துக்கு எடுத்து தரிச்சிருக்கணும். அப்ப களிமா பொருளை கருத்துக்கு எடுத்த உடனே ஏகத்தில தரிச்ச உடனே கலையாத ஒரு உணர்வு இடிக்கா. ஏகமா இடிக்கிற அந்த உணர்வு நான் எனும் உணர்வு ஏகமடா, உள்ளது நான் எனும் ஏகமடா, உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமாய் இருப்பதால். அப்ப இந்த நான் எனும் உணர்வு எப்படி இருக்கி? ஏகமாய். இந்த ஏகமாய் இருக்கிற இந்த உணர்வை கலையாத உணர்வு சொல்ற. கலையாத உணர்வுண்டா என்ன அர்த்தம்? கலைஞ்சி போறதுண்டா என்ன அர்த்தம்? இடவழி இருக்கு, ஒரு ஓட்டடிக்கு இல்லையா? அப்ப கலைஞ்சி போகும் தானே. ஒரு இடவழி இருந்தா அந்த இடவழி இருக்கிறதுக்குள்ள போகுமா இல்லையா? போகக்குள்ள என்ன செய்யாது? நிலைச்சி இடிக்காம கலையும். இப்ப களிமா பொருளை கருத்து கெடுத்த உடனே ஏகத்தில தரிச்ச உடனே கலையாத உணர்வை நிலைநிறுத்தட்டான். அப்ப ஏகமாக நான் என்கிற ஒரு உணர்வு ஒன்று எப்படி இருக்கி? கலையாம இருக்கு, ஏகமா இருக்கு. அப்படி ஏகமா இருக்கிற அந்த உணர்வை நிலைநிறுத்தட்டான். புரியுதா? அப்ப கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்யட்டான். இப்ப ஒரு நேரம் செய்யற தியானம் இல்லை, இது 2 நேரமாக்கப்படுகிறது. காலையில இருந்து 12 மணி தியானம், இரவையில 12 மணி தியானம். அப்ப இதுல எவ்வளவு நேரம் வேணுமென்றாலும் நாம என்ன செய்யலாம்டா, அந்த கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்தால் கற்பனை உலகு மறைந்து விடும். கற்பனை உலகு மறைந்து விடும்டா. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில எப்படி நான் அமைந்திருந்தேன் என்று அறிகிற விஷயத்தை கற்பனையாக எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பனா? கற்பனையாக அதை நான் உருவாக்குவனா? கற்பனையாக எடுக்கிற இடத்துக்கு இல்லாட்டி அந்த ஒரு சூழலுக்கு நான் வருவனா? இல்ல ஹக்காக உணர்ற இடத்துக்கு வருவனா? கற்பனை உலகு மறைஞ்சிட்டா இப்ப நான் அதை கற்பனை பண்ணுவேனா? இல்ல. அப்ப ஹக்கா உணர்ற இடத்துக்கு நான் வார என்ன செய்யணுமுங்க அவசது? கலையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்யண்டா. என்ன? அந்த நிலையை ஞாபகப்படுத்தட்டான். அந்த நிலையை ஞாபகப்படுத்துங்க என்றா என்ன அர்த்தம் என்றா, தரிச்சு இருங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்து போட்டு வராதங்க, ஒரு 5 நாள் இருந்து போட்டு வராதங்க, ஒரு 50 நாள் இருந்து போட்டு வராதங்க, ஒரு 5 வருஷத்துக்கு அதுல தரிச்சிருங்க. எப்படி நான் அபூபக்கர் நானோட அந்த ஏரியா அந்த சூழலுக்கு வந்து தரிச்சு இருந்து
உண்மைக்குண்மையாக ஹக்காக அந்த சூழல அனுபவத்தை பெற்றனோ, அனுபவத்துல பெற்றுக்கொண்டனோ, இப்ப சந்தேகம் இல்லாம நாம் பெற்றுக்கொண்ட அதே அனுபவத்தை கற்பனை பண்ணாம கலையாத உணர்வை நிலைநிறுத்தி காலை மாலம் தியானம் செய்யறத கொண்டு அந்த நிலைய ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த விழிப்பு நிலைய உலகமாக நான் இருக்கிற அகிலமே நூறாக மாறிவிடும் என்ற அந்த நூறுடைய விழிப்பை பெற்றுக்கொள்ற அந்த ஹக்கான நிலை ஒன்று உருவாகும். ஹக்கான நிலை ஒன்று தென்பட வேண்டி வரும். தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும் என்று உஸ்தாது சொல்ற அந்த காட்சியை இன்னைக்கு வெளிப்படும். எப்படி நான் வெளிக்கிட்டு வந்து அபூபக்கர் நானாட அந்த சூழல்ல வந்து இருந்து நிதர்சனமாக சொந்த அனுபவமாக எல்லாத்தையும் பார்த்து அனுபவத்துல பெற்றுக்கொண்டோம். இது சொந்த அனுபவம், இது கற்பனை. இதே மாதிரி இதே உதாரணமாக கொண்டு ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையில நான் விழிப்போட திக்கரோட தியானத்தோட தரிச்சனண்டா, ஏக வியாபகமா இருக்கிற அந்த நான்ங்கிற உணர்வையே தரிப்படுத்தி தியானம் செய்தனண்டா, அதை நான் இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை பண்ற அந்த கற்பனை நீங்கி கல்பு கதவு துறந்து விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இடிப்பதை நீ அறிவாயா, உலகமாக நீ இடிப்பதை அறிவாயா, இதுதான் விழிப்பு என்று உண்மைக்குண்மையான அனுபவத்தை பெற்றுக் கொள்வேன். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலை ஏகமாக இருக்கி நான் ஏகம் என்று அந்த நிலையை தரிப்படுத்துறதால, இந்த தரிப்பாடு ஏற்படுறதால என்ன இப்ப நாம உணர போறோம், என்னத்தை அது உணர்த்தி தரப்போகுது. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலைய நான் ஏகமா இருக்கிற நிலையாக நான் முதல் நம்பணும் இல்லையா? ஆனா ஆழ்ந்த உறக்க இப்ப நீங்க இரவு உறங்கினீங்க, உறங்கினதுக்கு பிறகு நீங்க உறக்கத்தில கிடந்த உடலாக நீங்க இருந்தீங்களா, விழிப்புல இருந்த உணர்வாக இருந்தீங்களா? விழிப்புல இருந்த உணர்வாகத்தான் இருந்தது. விழிப்புல இருந்த உணர்வாக இருந்த நாம நான் விழிப்போட இருக்கணுங்கிறத உணர்ந்தமா, உணர்ற இடத்தை பெற்றுக்கொண்டமா, உணர்ந்த நிலையொன்று ஏற்பட்டுச்சா? அது ஏற்படாத காரணம் என்னடா, நமக்கிட்ட பழக்க வழக்கம்ங்கிற ஒரு திரையொன்று இந்த இறைக்கு உள்ளத்துல எப்படி இருக்கி? நான் என்று சொல்லி நான் எதை நம்பிட்டு வாழ்ந்த? நான் உடலை நம்பிக்கிட்டு தானே வாழ்ந்தேன். நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி வாழாதே இங்க அவசரம். நான் எப்படி வாழ்ந்திருக்கேன்டா, நிஜமென உடலை நம்பி வாழ்ந்திருக்கேன். அப்ப நான் என்று நான் எதை நம்பி வாழ்ந்திருக்கேன்? உடலை. இந்த உடலை நான் நிஜமென நம்பி வாழ்றதுக்கு காரணமா அமைஞ்சது எது? புலன்கள். புலன்கள் ஊட்டிய புத்தறிவாலே புவியில் பிறந்ததாய் நம்புகிறேன். அப்ப புலன்கள் ஊட்டின இந்த அறிவின் ஊடாகத்தான் இந்த புலன்கள் எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிச்சு, இந்த புலன்கள் வேலை செய்யறதின் ஊடாக நான் பெற்றுக்கொண்ட அறிவின் முடிவுதான் நான் உடல் என்று சொல்லி நான் ஒரு எண்ணம் என்கிட்ட வந்தது. அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில அழியாத ஒன்றா பதிஞ்சிருக்கா இல்லையா? அப்படி பதிஞ்சிருக்கிற அந்த பதிவு திரையா இல்லையா? அது என்ன செய்யுதுண்டா, நான் உடல் என்கிறத இன்னும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த திரை இருந்தா. ஏன்னா அந்த திரை நீக்கப்படல, நீங்கல்ல, இன்னும் நாம நீக்கல. அந்த திரையை உருவாக்கினதும் உருவானதும் நமக்குதான், நாம தான் உருவாக்கினோம். அதை நீக்கணும் நாம தான். அப்ப இந்த திரை இதைத்தான் உஸ்தாது உன் மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா, உன் மறைச்சியே மறைக்கும் திரையாகும் என்று சொல்ற இந்த திரை இந்த பழக்க வழக்கத்தின் ஊடாக நான் என்கிற அந்த உடலை நம்பி அந்த அடிப்படையில இருக்கிற அந்த பதிவு தான் இந்த திரையாச்சு. அப்ப இந்த திரையோட நீங்க உறக்கத்துக்கு போகக்குள்ள இந்த திரையும் இந்த நான் என்று நம்பிட உடலும் மறக்குமா இல்லையா? மறந்துட்டா இந்த மறந்த நிலையில நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப
நீங்க மறதியில இருப்பீங்க. ஏன்னா அதைத்தானே நம்பி இருந்தீங்க நான். ஆமா. அப்ப நம்பி இருந்த அந்த நிலை மறந்த உடனே நீங்களும் மறதியில இருவீங்க. மறதிக்க போயிடும். அங்க நான் என்று சொல்லி ஏக வியாபகமா விழிப்போட இருக்கிற உணர்வை உணரும் வாய்ப்பு என்ன செய்து இன்னைக்கு திரையிடப்படுது. திரையாட மூடப்படுதா இல்லையா? அதனால ஏக வியாபகமாக நான் இருக்கிற விழிப்பு நிலை தான் என்கிறத ஆழ்ந்த உறக்க நிலையை நான் என்ன செய்கிறேன் இல்ல, அறிவை கொண்டு விழிக்க நிலை, அது விழிப்பா எடுக்க நிலை இல்ல, அது விழிப்பா நான் இருக்கிற நிலை என்று நம்புறேன் இல்லை. அதுக்கு காரணம் இப்ப என்ன? உடலை நான் என்று உணர்ந்துகிட்டு எடுத்த பதிவு திரை. அப்ப ஒஸ்தாது என்ன சொல்றாங்க? உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கை தான் மறவாதேங்கிறாங்க. அப்ப இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாங்க? மண்ணாலான உடலை மனிதன் என்று நம்பாதே என்று சொல்றாங்க. அப்ப இப்ப மனிதன் என்ற யாரு? அந்த மண்ணாலான உடலா? இல்ல. அப்ப மனிதன்ங்கிறவன் யாரு? பிரதிநிதி, இறை ஹலீஃபா. அப்ப அவன் இன்சான், இணையற்ற இன்சான். அப்ப அவனும் ஏக வியாபகமா இருக்கிற நிலையில இருக்கான். அப்ப நாம எதை நம்பிட்டு இருக்க? மனிதன் என்று நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி வாங்கணும். அப்ப இந்த நிஜமன நம்புறது, உடலை நான் என்று உணர்றது, இது எல்லாமே நமக்கு எங்க வந்து நின்று தடையா இடிக்கி, எங்க வந்து நம்மள தடை பண்ணுது? இதை உருவாக்கி நம்மள உணர்றதுல இருந்து நம்மள தடை பண்றவன் யாரு? இருட்டுக்குழியில் குருட்டு சைத்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறி என்று சொல்றது இல்ல. அறியாத நிலையில நம்மளை கொண்டு போய் தள்ளி விடுவோம். அது இந்த மறதி. அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்டா, தன்னை உணர்ற இடத்துக்கு, நான் விழிப்பாக இருக்கிற நிலையை எடுக்கிற இடத்துக்கு, நான் விழிப்பா இருக்கிற நிலைதான் இந்த நிலை என்று நம்புற எல்லாத்தையும் எந்த திரை, அந்த திரை நீக்கப்படாம, அந்த திரையை நீக்காம நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? உள்ளத்திலே முத்திரை, உலகத்திலே நித்திரை, கனவேதான் உன் வாழ்க்கையடா. அப்ப எங்க வாழ்றோம்? கனவுலகத்துலதான் வாழ்றோம். கனவுலகத்துல வாழ்ற நாம அத கனவண்டு உணரையும் மாட்டோம். இந்த கனவுல இருந்து விழிக்கணும் என்ற அறிவை பெற்றுக் கொள்ளையும் மாட்டோம். அறியவே பிறந்த நீ அந்த அறிவை தேடையும் மாட்டோம். ஆதி அந்த அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாயா என்று கேட்கிற அதை அறியையும் மாட்டோம். ஆழ்ந்த உறக்க நிலையிலே எங்க நீ அமைந்திருந்தாய் அறிவாயா என்று கேட்கிறதையாவது அறிவுமா? ஏன்னா நாம அந்த கனவையும் அந்த கனவுல வாழ்ற அந்த உடலையும் இன்னேன்னு நம்பிட்டு வாழ்றோம், நிஜமன நம்பிட்டு வாழ்றோம். நமக்கு அந்த மாய்கை என்கிற உடலும் நிஜம், அந்த கனவென்று தெரிகிற அந்த உலகமும் என்ன நிஜம். புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் ஆகியா. ஒஸ்தாதி என்ன சொல்றாங்க? புத்தி உள்ளவனா இருந்தா அவன் புவி உலகம் ஆகின்னு கண்டிருப்பான். அதே மாதிரி புத்தி உள்ளவனா இருந்தா உடலமாகி கண்டிருப்பானா இல்லையா? அப்ப மொத்தத்துல உடலமாகி என்று காணுவான், உலகத்தையும் ஆகி என்று கண்டா அவன் புத்தி உள்ளவன். புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும் ஆகியதானே என்று அவன் காண்றேன்டா. அந்த காண்ற நிலைக்கு அவன் பாறேன்டா. அவன் சொந்த அனுபவத்தில் அவன் உணர்ந்து கொள்றேன்டா. அவன் எந்த ஏரியாவுல போய் இடிப்பு எடுக்கணும், எந்த ஏரியாவுல போய் தரிக்கணும், எந்த ஏரியாவுல போய் இருந்து தரிச்சா அந்த அனுபவத்தை பெறுவான். களிமா பொருளை கருத்து கெடுக்கணும், கலையாத உணர்வை நிலைநிறுத்தணும். காலை மாலை தியானம் செய்தால் கற்பனை உலகு மறைந்திடுமாம். ஒஸ்தாது இன்னொரு பாட்டில சொல்றாங்க, கற்பனை உலகு, கற்பனை உலகோர் கனவாகும். அங்க கற்பனை உலகோர் கனவாகும், இதை கருத்தினில் இருத்த நான் தெளிவாகுமா. அப்ப ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற இடிப்பு நிலை இப்ப தெளிவாகுமா இல்லையா? அது எப்படி தெளிவாகும் என்றா, விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இடிப்பதை நீ அறிவாயா என்று அறிந்து கொள்ற அளவுக்கு தெளிவாகும். இப்ப அவர் எப்படி அறிந்து கொள்றாரு? அவர் ஏகமாக எப்படி அந்த உலகமாக அமைஞ்சிருந்தாரு? உண்மை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்றதுக்குரிய ரகசியம், ஞான விளக்கம், அர்த்தம் என்னங்கிறத அவர் புரிவாரு. இப்ப கலையாத உணர்வு இருக்கும் ஏக வியாபகம்.
அப்ப அகிலம் 100ஆக மாறிவிடும். இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, குவலயம் யாவும் மமுகராக ஆகிடும். அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில அவர் அமைந்திருந்த நிலையை எப்படி அவர் அமைந்திருக்கார் என்று அறிய முற்பட்டாரண்டா, அறிய முற்படணுமெண்டா, அறியணுமெண்டா ஆசை வந்தா, அறியணுமெண்ட தாகம் வந்தா அவர் தரிச்சிருக்க முயற்சி எடுக்கணுமா இல்லையா? தரிச்சு இருந்தா தான் அறியலாமங்கிறது இப்ப விளங்குதா இல்லையா? அப்படி தரிபடுறதுக்கும் அப்படி தரிபட்டா அங்க என்ன நடக்க போகுது என்ற சந்தேகத்தையும், அது என்ன ஆழ்ந்த உறக்க நிலை என்னது என்று கேட்கிறவங்க இருக்காளே, அவங்க யாருண்டா அது விளங்க அவங்களுக்கும். அது என்னது ஆழ்ந்த உறக்க நிலை என்னது? ஒஸ்தாது சொல்றாங்க அறிவாயாண்டு கேட்காங்க. இவங்க அறிய முற்படுறதுக்கு இவங்களுக்கு மாச்சு சோம்பரி. அதனால அந்த சோம்பரி பிடிச்ச தன்மையால அதுல போய் தரிச்சு இருந்து ஏக வியாபகமா நான் எப்படி இருக்கேன் என்று அறிய முற்பட தாகம் இல்லாததில, ஆசை ஏற்படாததில, அத நக்கல் இல்லாட்டி ஒரு நையாண்டி இவங்கள ஒஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, நக்கி பார்த்து போட்டு கக்கிது என்பவன் காரண அறிவானாண்டு. இவங்க நக்கினது கக்கிற சாமா இல்ல, கொஞ்சம் நக்கி பார்த்ததாலே இவனுக்கு கக்கிது. நக்கி பாக்குறேன்டா என்ன, திண்டு பாக்குறேன்டா என்ன, அதுல தரிச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு மாசைக்கு இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு தரிச்சிருக்கிறத திண்டு பாக்குறேன்னு எடுக்கலாம். நக்கினா என்ன சொல்லுங்க அப்போ? 12 மணி இருந்து காலையில 6 மணி மட்டுக்கும் ஒன்றும் தெரியாம கிடக்குறது அவருக்கு இனிக்குமா கக்குமா? அவருக்கு கைக்கும். ஆழ்ந்த உறக்க நிலை என்றாலே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் இரவு புல்லா அது ஆழ்ந்த உறக்க நிலை என்ற பேரை வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஏக இருக்கிற நிலை, ஏகமான நிலை என்று அதை அவர் நம்பலே. ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று ஒஸ்தாது கேட்கிறது அறியணும் என்ற ஒரு தூண்டலையும் ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்துறதுக்கு அங்க அறிய வேண்டிய ஒரு அமைவுல நான் இருக்கேன், அமைந்திருந்தா எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயாண்டு தானே கேட்காது. அப்ப அங்க எப்படி எங்க நான் அமைந்திருந்தேன்ங்கிறத அறிய முற்பட ஆசை இல்லாதாக்கள், தாகம் இல்லாதாக்கள், அந்த விழிப்பு நிலையை உணரணும் என்று சொல்லி உணர்ச்சி பெறாதாக்கள், உறுதி பெறாதாக்கள், உண்மையை உணர முயற்சி எடுக்காதாக்கள், இரவையில படுத்து ஒழும்புற ஒரு இடம் அது. உண்டு கொடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் உண்மையை உணருமாண்டா? அவ உறங்கி விழிக்கிற இடம் அது, உண்மையை உணர மாட்டார். அவளுக்கு கைக்கும் அது. அப்போ என்ன சொல்றாங்க, நக்கி பார்த்து கக்கிது என்கிறவன் காரணம் அறிவானா? இவனுக்கு எப்படி காரணம் சொல்றேன்? சாப்பிட்டு பாரு, உட்கொண்டு பாரு கல்மாவை, அந்த மருந்தை சாப்பிடு, அப்பதானே காட்டும். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதுல தரிச்சு இருந்து பார்க்கணும். நாம நிலைச்சு இருக்கணும். இருந்தா தானே அந்த ஏரியா என்ன என்று விளங்க வேண்டி வரும். ஏன்னா அந்த ஏரியாவுல இப்ப அபூபக்கர் நானடா ஏரியாவுல வந்து நான் ஒரு 5 வருஷம் இல்லாட்டி ஒரு 5 மாசம் இல்ல ஒரு 5 நாள் நிக்கிறேன்டா, எனக்கு மரமும் கட்டுண்டதா தெரியும், வீடும் கட்டுண்டதா தெரியும், அபூபக்கர் நானமும் கட்டுண்டதா தெரிவாரு, ரோட்டும் கட்டுண்டதா தெரியும். நானும் என்ன செய்வேன்? முக்கியமா நீளங்கலத்துல கட்டுண்ட ஒரு பொருளா இருந்துதானே அந்த அனுபவத்தை பெறுறேன். அப்ப இது இந்த அனுபவத்தை எங்க எடுக்க? கனவுல எடுக்க. கற்பனை உலகோர் கனவாகும். அப்ப கனவுல நான் என்ன செய்யறேன்? கட்டுண்ட ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறு வேறு கண்டு அனுபவத்துல பெறுறேன். அதை பெறேன்னா கூட நான் அந்த ஏரியாவுல வந்துதான் இருக்கணும். அப்படி நான் பெற அந்த அனுபவத்தை ஏகத்துல தரிச்ச உடனே நான் கட்டுண்ட பொருளாவும் இல்லை, மரங்கள் எல்லாம் கட்டுண்ட பொருட்களாகவும் தெரியல, அபூபக்கர் நானும் கட்டுண்ட பொருளா தெரியல, வீடும் கட்டுண்ட பொருளா தெரியல. மொத்தத்துல இல்ல எனக்கு எப்படி தெரியுது? கட்டுண்ட பொருளா தெரியல, ஆனா ஏகமா தெரியும். அப்ப ஏகமா அதை எப்படி சொல்றாங்கடா? ஏகத்தில் ஏகமாய், இதான் முக்கியமான பாயிண்ட். ஏகத்தில் ஏகமாய் எல்லாம் உள்ள மக்காமங்க. ஏகத்தில் ஏகமாய் உள்ள மக்காம் என்று சொல்லுங்க.
ஏகத்தில் ஏகமாய் எல்லாம். அப்ப அபூபக்கர் நானாவா இன்னைக்கு ஏகம்தான், மரமும் ஏகம்தான், மாடும் ஏகம்தான், பூச்சியும் ஏகம்தான். அப்படி எல்லாம் ஏகமாக இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றேன்டா, அந்த அனுபவத்தில நான் இருக்கிறதாக நான் உணர்றேன்டா, அந்த விழிப்பை நான் அடைகிறேன்டா. நான் ஏகம் என்று நான் நினைக்கணுமா இல்லையா? நான் ஏகம் என்று நினைச்சு அந்த ஏகம்ங்கிற நிலையில தரிச்சு இருக்காம, தரிச்சு இருந்து திக்ர் செய்யாம உரிய இடம் எப்படி சேர்ற, உரிய இடத்துக்கு எப்படி போற? அப்ப அன்னைக்கு தரிச்சு இருந்தா உணரச் செய்யுமா? நான் ஏகமாக இருக்கிறேன் என்று அந்த ஏக இடிப்பு நிலையில நான் தரிச்சு இருந்தேன்டா, இப்ப நான் மட்டும்தானே இருக்கேன், என்னை தவிர ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு கருத்தொண்டு உணரப்படணுமா இல்லையா? அந்த கருத்து நான்ங்கிற உணர்வுல அத்தனையும் இருக்கிறதாக உணரப்படும், உணரச் செய்யும். எந்த நிலை? அந்த ஏகமா இருக்கிற நான் என்ற நிலை. அந்த நிலை உன்னை ஹக்காய் உணரச் செய்யும். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீயாகும். இப்ப ஏக வியாபகமா விழிப்ப பெற்ற பின்பு உலகமாக நான் இருக்கிறேன் என்ற அறிவை என்ன செய்யும்? எனக்கு உணர்த்தி தரும். உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய், மறைந்தவள தெரிந்திடுவாய், மமுகரணம் என்றிடுவாய். இப்பதான் இந்த நானுங்கிற உணர்வுல ஏக வியாபகம் இருக்குங்கிறது அவரோட சொந்த அனுபவத்தில உணரப்படும், சொந்த அனுபவத்தில உணர்வாரு. இப்ப கனவு இல்லை, கனவத்த உலகில் விழிப்படைஞ்சிட்டாரு. அதே கனவத்த உலகில இருந்து அதே கனவத்த உலகில கருத்தோட வாழ்ந்து விழிப்புக்கு வந்துட்டார். இப்ப ஏக வியாபகமா நான் இருக்கிறேன்ங்கிற அந்த நிலைய கற்பனையாக நினைக்கிறா, கற்பனை பண்றாரா, ஹக்காக உணர்றாரா? இதுதான் ஹக்குல் யகீன், அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் இருக்கேனா இல்லையா? நீங்க இருக்கிறத நீங்க உணர்வீங்க. உங்களை என்ன செய்யலாங்க? அப்ப தரிச்சிருங்க. தரிச்சு இருக்கிறதுக்கு வெளிப்படைய அரபா மைதானத்தை காட்டின மாதிரி ஆத்மீகத்தில எல்லாத்தையும் இல்லை என்று கலட்டி போட்டு நீங்க மட்டும் தனிமையில அமைகிற ஒரு இடம் அமைஞ்சு இருக்கிறீங்க. அது தவம். அது தனிமையில் அமைவது தவமாகும். அதில் தவறிடும் மனிதன் பிணம். இந்த உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிறவன் வெட்டவரும் சவம். அவன் பிணம். பார்க்கறதுக்கு உயிரோட நடமாட்டிக்கிற மாதிரி தெரியும். அவன் உடலை சுமந்து ஒரு பேயன், பித்தன். ஒஸ்தாது சொல்றா பாட்டுல, உயிரை விடுத்து உடலை சுமந்த பேயன் பித்தன். பெரியனுடத்திலும் பித்தனா. அப்ப ஹக்குல் யக்கீன்ங்கிறது ஹக்காக நான் இருக்கிறேன் என்கிற ஏக வியாபக நிலையை நான் அனுபவத்தில உணர்வு. கற்பனை பண்றது இல்லை, கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? ஏகம் என்று காட்டி தந்த அந்த இடத்துல போய் தரிக்கணும், இருக்கணும், உட்காரணும். உடலால போய் உட்கார்றியா, உணர்வால போய் உட்கார்றியா? உணர்வால போய் உட்காரணும். நான் ஏகம். உட்கார்ந்தா அவரு நான் ஏகம் என்ற திக்ர்ல இன்னைக்கு இருப்பருவா. மறதிய நீக்கி அந்த தெளிவை தேக்கி அந்த உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலைபெறுவாரு. எப்படி நிலை பெறுவாரு? ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஏக நான் என்கிற உணர்வுல அத்தனையும் இருக்கிறதாக அனுபவத்தில் உணர்வார். உண்மைக்குண்மையா ஹக்குல் யகீன் ஏற்படும். ஹக்குல் யகீன் என்ன? உண்மையான உறுதி. அது எப்படி நாம் அபூபக்கர் நானோட வீட்டை இன்னைக்கு ஏரியாவுல ஒரு 5 வருஷம் இல்லாட்ட ஒரு 5 மாசம் கூடிய காலப்பகுதி இருந்து எந்த சொந்த அனுபவத்தில இப்படித்தான் என்று பெற்றேனோ, இது உதாரணத்துக்காக சொல்றேன். இது கட்டுண்ட நிலை. இதே மாதிரி கட்டுண்ணாத அந்த ஏக வியாபக நிலையில நான் இருக்கிறேன் என்கிற இடிப்பு நிலைய அனுபவத்தில
ஹக்காக பெற்றுக்கொள்வது, ஹக்குல் யகீன், உண்மைக்குண்மையாக அந்த இருப்பு நிலையில உட்கார்றது. நான் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்து கொள்றேன். இப்ப ஏகத்தில போய் தரிச்சு இருந்தீங்களா, நான் ஏகம் என்று சொல்லி அந்த நான் உண்மையில இன்னைக்கு ஏகமா இருக்கா இல்லையா? அது விளங்குமா? நீங்க கொஞ்சம் விளக்கி தாரங்க. ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க இருந்தீங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? மறதியில எது கிடந்துச்சு? உங்களோட புலன்கள் எல்லாம் அடிபட்டு கிடந்துச்சு. நீங்க இருந்தீங்க அங்க. நீங்க இருக்கக்குள்ள உங்களோட வேற என்ன எல்லாம் இருந்துச்சு? ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்த அனுபவம் இருக்குதானே? அந்த அனுபவத்தை நினைவுக்கு எடுத்து பதில செல்லலாம் நீங்க. ஏன்னா அது நினைவுல இருக்கி நீங்க நினைச்சு பாக்குறதுக்கு. என்னடா இப்ப இருக்கிற நிலையை நீங்க மறந்தா, சரியா, மறந்து போன நிலை உங்களுக்கு நினைவுல வரணுமா இல்லையா? அப்படி நினைவுல வாரத்துக்கு, உங்களுக்கு அதை நினைவுபடுத்துறதுக்கு அந்த நினைவு என்ன செஞ்சிருக்கணும், அந்த நிலையை வச்சிட்டு நீங்க நாம நினைக்கவில்லை, அது நம்ம மறதியில கிடக்கும். நாம அந்த நினைவை விட்டு வெளியே வரல. இன்னும் அந்த நினைவை விட்டு நாம வெளியாகவும் இல்லை. காரணம் என்ன? நமக்குள்ள உள்ளுக்குள்ள நினைவு. நாம தான் நினைவில் நினைக்கும். உடலுக்குள் நான் எனும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. உளுத்த மரம் அவன் உண்மையை விளங்கல. அப்ப இப்ப நினைவு என்ன செய்யுது? நம்மள வச்சிருக்கா, நாம நமக்குள்ள நினைவை வச்சிருக்கோமா? நினைவு நம்முடைய இதை வச்சிருக்குது. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையும் அந்த நினைவு பதிவா ஞாபகப்படுத்த வச்சிருக்கா இல்லையா? அந்த அனுபவத்தை பெற்றது எது? இப்ப நானா அந்த நினைவா? அந்த நினைவு அனுபவத்தை பெற்ற அந்த நான், அந்த நினைவு தானே. அப்ப அந்த நினைவுல நான் ஏக வியாபகமா இருக்கிற நிலையும் இருக்கா இல்லையா? இதை எப்படி வஸ்தாது சொல்றாங்கடா, அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி லேசா, அத முதல் யோசி ராஜான்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் முதல் அதை யோசி. நீ உனக்கு அறிவுல அமையுதா? ஒரு ஆசை வாரேன்னா ஒரு பொருள் அமையணுமா இல்லையா? அமையாம ஆசை வராது. அப்ப நினைவுல நான் ஆசைப்பட வேண்டிய ஏகம், ஏக வியாபக நிலை, நான் ஏகமா இருக்கிற நிலை அமைதா இல்லையா? அமைஞ்சிருக்கா இல்லையா? அப்படி அமைஞ்சு இருக்கிறதால அது கட்டுண்ட நிலையா இருக்கின்ற இருக்கிறது தான் புலங்க. அது நாங்க எடுக்க, அது நக்கி பார்க்கிற கூட்டத்தில் உள்ளவங்க எடுப்பாங்க. அவளுக்கு கைக்குமது, அவங்க அதை டேஸ்ட் பண்ண மாட்டார், அதுல தரிச்சிருக்க மாட்டார், அதை உட்கொள்ளுவோம் நினைக்க மாட்டார். அது கட்டுண்டாத ஏக வியாபகமா இருக்கிறதால நினைவுல இருக்கண்ட. இப்ப அப்படி நினைவுல இருக்கிற அது மறந்து போய் இருக்கிறதால நான் ஏகமாக இருக்கிற இருப்பு நிலை எனக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறதால. காரணம் என்ன மறக்கடிக்கப்பட்டது? காரணம் கட்டுண்ட இருக்கிற இந்த நிலையை நான் எடுத்தது. அப்ப இப்ப இருக்கிற இந்த இருப்பு நிலையை மறக்கும் போது நீங்க மறக்கடி ஒரு நாளைக்கு மறக்க வைப்பா இல்லையா? இன்னும் கொஞ்சம் நேரத்தையால நீங்க மறந்துதான் போறீங்க. உறக்கத்துக்கு போறீங்கன்னு மறந்து போறீங்களா இல்லையா? நீங்களா மறந்து போறீங்க, உங்களை மறக்க வைக்கலாம். உங்களை ஏக வியாபகமா இருக்கிறீங்கிறத உணர்த்துறதுக்காக, உணர்த்தி தாரத்துக்காகத்தான் இந்த செயற்பாடையே செய்யறான். உறங்கி விழிக்கிற இறந்து பிறக்காமல் இசைந்து வராது என்று சொன்ன காரணம் அதான். இந்த உறங்கி விழிக்கிறது தான் இறந்து பிறக்கிறது. அப்ப நான் ஏகமா இருக்கேன் என்று சொல்லி நிலைய உணர்றதுக்கு, உணரணும் என்று சொல்லி ஒரு அறிவு தட்டி ஒழுப்பப்பட்டிருந்தா அந்த அறிவு உங்களை உறங்க விடுமா? உறங்க விடாது. அந்த விழிப்பா இருக்கிற நிலைய உணர வைக்கும். அது உணர வைக்கக்குள்ள இப்ப நீங்க இறந்து பிறக்கிறீங்க, உறங்கி விழிக்கல. இப்ப நீங்க இறந்து பிறக்க ஏகமாக நான் இருக்கிறேன் அந்த நிலை இசைந்து வருகிறது. உறுதி பெற்று உணர்வ பெறு உலக வாழ்வில் அமைதி பெறுங்க. இந்த நிலை வந்தா ஏன் உலக வாழ்வில் அமைதி பெற சொல்றாங்க? ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பு நிலை அமைதாங்க. அமைஞ்சா இயல்பாமையும் அமைதி. அறிவை மயக்குவது புலனாட்சி, ஆசையை ஊட்டுவதும் புலனாட்சி, அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி. இன்றேல்
உலகத்தில இறந்தாச்சான், அகிலத்தில இறந்துட்டாராம். அப்ப இப்ப ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பு நிலையை அனுபவத்தில பெற்றுக்கொள்றேன்டா, அனுபவத்தில பெற்றுக்கொள்ற ஆசை இருந்தா அந்த நிலையை ஒஸ்தாது அறிவியா என்று கேட்கிறது புத்தியா விளங்கினா அந்த ஏரியாவுல போய் உரிய இடத்தை பிடிச்சி உட்காரணுமா இல்லையா? கண்டிப்பா உட்கார்ந்து காலை மாலை தியானம் பண்ணணும். அதுக்காகத்தான் திக்கிர் தரப்பற்றி. அதுக்காகத்தான் திக்கிர் என்பது எதற்காக என்றோ சதுக்க இந்த ஞாபகம்ங்கிறது என்னத்துக்கு உனக்கு எதற்கு உனக்கு அந்த நிலையை என்ன செய்ய ஞாபகப்படுத்தினா அந்த நிலையில நாம தரிக்கம் என்று அர்த்தம். அப்படி தரிச்சமண்டா இந்த கட்டுண்ட நிலையா இருக்கிற அந்த நிலை மறக்குமா இல்லையா? அப்ப இருப்பதை மறக்கும் போதோ மறந்ததை என்ன செய்யும்? ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்துக்கு வரும் என்று ஒஸ்தாது செல்லாம நினைவில் ஆகுமங்க. அப்படி என்ன அர்த்தம்டா? வரும் என்று செல்லாம நினைவுல இருக்கங்க. ஏற்கனவே இருக்கிறதுதான் மறந்தது திருப்பி வந்துருது. அப்ப இன்னைக்கு மறதியை நீக்கினதுதான் ஒரு மறதியை நீக்கின மட்டும்தான், ஞாபகத்தை எடுக்கல நாம. ஏன்னா அங்க ஞாபகம் இருக்கு. ஆரம்பத்துல நாம அப்படி இருக்கிறது பிள்ளை இல்லை, ஆரம்ப பிள்ளை. ஆனா உண்மையில இடிப்பதை மறக்கும் போதோ மறந்ததை நினைவில் ஆகும்டா அந்த மறந்ததை நினைவுல இருக்கங்க. அது என்ன செய்யுது நமக்கு? யாரென்று உனை காட்டும், ஹக்கண்டு நினைவூட்டும். மறந்தது ஏண்டா மறந்தது எப்பயும் நினைவை விட்டு வெளியே போகாது, மறந்துதான் இருக்கும், நினைவுல. ஏன் மறந்தோம்? இந்த நீளம் அகலம் கணத்தில கட்டுண்ட பொருள் நான் என்று சொல்லி இந்த உடலை எடுத்ததாலே, இந்த மாய்கைய நிஜமென நம்பினத்தாலே, நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பினத்தாலே ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்று அந்த இருக்கிற அந்த இருப்பு நிலைய நினைவுல இருந்தத நினைவுல இருந்த நினைவாகவே இருக்கிற அந்த நிலைய மறந்துட்டு மறந்து வைத்தான் இருக்கேன். இப்ப மறந்துதான் வாழ்ற. அப்ப மூலமா தான் அது நம்ம ஞாபகப்படுத்தணும். அப்ப என்ன எப்படி பாக்குறேன்னா எப்படி சொன்னீங்க? மறந்தத இப்ப மறந்தத திருப்பி நினைவில் கொண்டு வர்றதுக்கு தியானம் மூலமாகத்தான் முயற்சி பண்ணி கொண்டு வரணும். அது ஒரு பகுதி. சரி, இன்னும் கொஞ்சம் மேல செல்லவா? போதும், அதை எடுப்போமா? இன்னும் கொஞ்சம் மேல போங்க. மறதியை நீக்குங்க, அதை நினைவுக்கு கொண்டாட தேவையில்லை. சரி சரி சரி. அத மறக்கிறத நீக்கினா ஏக வியாபகமா நான் இருக்கிறேன்ங்கிற இருப்பு நிலை நினைவுல இருக்கா இல்லையா? அது இருக்கு. நினைச்ச உடனே நமக்கு நம்மளோட கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? கல்பு கண்ணுக்கு, அறிவு கண்ணுக்கு இல்லாட்டி கல்பு கண்ணுக்கு ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவத்துல பெற்றது நினைச்ச உடனே தெரியுதா இல்லையா? அதை மறக்காம பாத்துக்கங்க. ஏன் அதை ஞாபகப்படுத்த போறீங்க இல்லையா? ஞாபகப்படுத்துங்க. நீங்க மறக்காம இருக்கிறது தான் தெளிவு. ஞாபகப்படுத்த இப்ப அதை மறந்துட்டு இந்த ஞாபகப்படுத்தணும் மட்டும் ரெண்டு பகுதியா இன்னைக்கு இல்ல. ஆரம்ப பிள்ளைகள் அப்படி எடுத்துக்கிட்டு போறதால பிள்ளையும் இல்லை. மொத்தத்துல மறதியை நீக்கி தெளிவை தேக்கி அந்த தெளிவை தேக்கணும். நான் ஏகமாக இருக்கிறேன் என்று நான் கண்டு கொண்டிருக்கிற அந்த நிலைய நான் காட்சியாக எடுக்கணும். என்ற தியான நிலை சரியாகணும். ஆயினா அதை காட்சியா காட்டு நமக்கு. அப்ப உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தி திக்ர் செய்யும். ஜர்சங்கிற நாதத்தோட ஒன்றிணைந்து திக்ர் செய்யும், ஞாபகப்படுத்தும். அப்ப ஞாபகப்படுத்துறது தரிப்பட்டுட்டா தரிப்படும். தொடர்ந்து ஞாபகப்படுத்தினா களிமா பொருளை கருத்துக்கெடுத்து கலையாத நான் ஏகம்ங்கிற உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செஞ்சாங்களா செய்கிற ஒரு ஆளா இருந்தா கற்பனை உலகு மறைந்து அவரோட கல்பு கதவெல்லாம் துறப்படும். அப்ப ஞாபகம் நிலைச்சிடும்.
இப்ப அவருக்கு என்ன கடமைண்டா, அந்த ஞாபகம் நிலைச்சிருக்கிற அந்த ஞாபகத்தை நழுவ விடாம பாதுகாக்கிறது. அப்படி நழுவ விடாம பாதுகாத்தாருண்டா நலம் பெற்று வாழ்வார். ஒளி உலகு எய்தி மகிழ்வார். இப்ப அவர உள்ளத்துல ஜோதி உருவாகும், ஒளி உலகு தெரிய வேண்டி வரும், மலக்குத்துடைய ஆழமெல்லாம் மறைவின்றி காணுவர். இப்ப மலக்குத்துடைய ஆழம் தன்னில் மறைந்த செய்தியும் அறிவர். மலக்குகள் தன்னை சுஜூது செஞ்சு சுஜூதுல கிடக்காலே அதையெல்லாம் அறிவர். ஆனா எல்லாத்துக்கும் அவர் எங்க போய் தரிக்கணும்? முதல் இந்த அனுபவத்தை எல்லாம் பெறேண்டா தியானத்துல தரிக்கணும். தியானத்தில எய்னைக்கு போய் உட்காரணும். அவர் உட்காரணும். அபூபக்கரோட வீட்டை வந்து நான் உட்கார்ந்து ஏரியா பார்த்த மாதிரி ஆழ்ந்த உறக்க நிலையில போய் அவர் உட்காரணுமா இல்லையா? உணர்வால உட்காரணுமா இல்லையா? உட்கார்ந்ததான் அந்த ஏரியாவுல இருக்கிறது என்ன என்று, தன்ல மறைந்திருக்கிறது என்ன என்று விளங்கும். அங்க அவரை தவிர வேற எதுவுமே இல்லையே. அப்ப ஏகத்தில் ஏகமாய் எல்லாம் இருக்காம எப்படி இருக்கன்னு இப்பதான் அவர் உணர்வார். எப்படி உணர்வாரு? இல்லை என்பது இல்லாம காமங்கிற நிலைக்கு உணர்வார். இப்ப எப்படி உணர்றாரு? உங்களுக்கு நமக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கிறதாக காண்றாரு. ஒரு மரத்துக்கும் அவருக்கு இடையில இடைவெளி இருக்கிறதா காண்றாரு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறதா காண்றாரு. ஒரு மிருகத்துக்கும் அவருக்கு இடையில இடைவெளி இருக்கிறதா காண்றாரு. இப்படி கண்டாரண்டா அவருக்கும் அந்த காண்றதுக்கு இடையில இல்லை என்கிறது இருக்கா இல்லையா? அப்ப அந்த மக்காம்ல இந்த இல்லை என்கிறது இல்லையா? ஆனா எல்லாம் இருக்கா, எல்லாமாக அந்த ஏகம் இருக்கா. அப்ப இது அந்த ஏரியாவுல போய் ஏனைக்கு அவரை அமர்த்தணுமோ இருப்பாட்டணுமோ, ஐனைக்கு அவர் இருந்து ஐனைக்கு அவர் இருந்தா தான் அது அவரோட அனுபவத்தில் ஏற்படும். இப்படி அனுபவத்தில் ஏற்படுற நிலைதான் ஹக்குல் யகீன். அந்த அனுபவத்தோட இன்னா இருக்கிற நிலையை எடுத்துக்கொள்றதுதான் கமாலுல் யகீன். இப்ப நாம் இருக்கமே உண்டு உடுத்து உறங்கி விழிச்சு இறைவனுக்காக வாழ்ற வாழ்க்கை. உறவென்ன துறவென்ன இரண்டுமே குரூரண்டு இருதயத்தில் உறுதி கொள்வார், இறைவனுக்காக வாழ்வார். என்னுடைய ஊன், என்னுடைய உறக்கம், என்னுடைய மௌத்து, என்னுடைய ஹயாத் எல்லாம் ரப்புக்குரியது. இப்ப கமாலியத். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில தரிச்சு இருக்கிறவருக்கு தரிப்பட்டாருண்டா 5 நிமிஷமா 5 மாசமா 5 வருஷமா? 5 நிமிஷம் போதும். கடைசி வரைக்கும் இல்ல தரிச்சு பாருங்களேன். உங்களோட முயற்சியை பொறுத்து. ஆனா 5 நிமிஷமே இல்ல. நபி முகமது நபி 40 நாள் சொல்லி தயனிக்காது. 41 நாள் அல்லாஹ்வுடைய பேச்சு வேறுபாடு 4 வருஷமும் எடுக்கலாம். தரிக்கிறத பொறுத்து இருக்கு. 5 நிமிஷத்துல எடுக்கிறேன்னா இன்னும் இருக்கிறதான் எடுக்கலாம். நான் உடல் அடிச்சு ஏகமாக நான் இருக்கிறேன்ங்கிற இருப்பு நிலையை 5 நிமிஷத்துல எடுக்கலாண்டு வாதிட மாட்டேன் நான். ஆனா யாரும் எடுக்கல. அப்ப அதுல தரிச்சு இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அபூபக்கர் வீட்டு ஏரியாவை நான் பார்த்துதான் உண்மையை உணரும். அது மாதிரி அந்த ஏகத்துல போய் தரிச்சு இருந்து நான் ஏகம் என்று சொல்லி தரிச்சு இருக்காம அரபா மையத்துல தரிக்காம கௌபத்துல்லா போகலாம். அது மாதிரி அப்படி அந்த ஏகத்துல தரிக்காம லிகாவுக்கு போகல. அதுல தரிச்சிருந்து என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற கருத்துக்கு வாரதுதான் லிகா. நானாக இருப்பது. இப்ப என்னை தவிர ஒன்றுமே இல்லை, லாயிலாக இல்ல ஆன கருத்தா அமைஞ்சிருமாரு. அவருக்கு நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்று சொல்லி அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த நான்ங்கிற உணர்வைத்தான் அவர் அல்லாஹ் என்று சொல்றார். அவர நாவை கொண்டு அல்லாஹ் சொல்றான். போந்தனே அப்ப இதை விடுங்க. அப்ப இதோட நிப்பாட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.